போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாழ்வியல் கணிதம் தான். ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி வாழ்வியல் கணிதம்னாலே கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், லாபம், நஷ்டம், தள்ளுபடி எல்லாமே வந்துடும். சதவீதம், நேர்மாறல், எதிர்மாறல், எவ்ரிதிங் அதில் நமக்கு ஓவராலாக கவர் பண்ணிடும் வாழ்வியல் கணிதத்தில். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது சதவீதத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சதவீதம் முடித்த பிறகு லாபம், நட்டம், தள்ளுபடி அதை பார்ப்போம். அதை முடித்த பிறகு நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பு மாறல் பார்ப்போம். இந்த மூணையுமே 3 வீடியோவாக பிரித்து நாங்கள் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம சதவீதம் பார்க்குறோம். சதவீதம்னாலே 100க்கு கணக்கு பண்ணுறது தான். அது சார்ந்த கணக்குகளை பார்ப்போம். இப்போது இந்த 3 வீடியோவும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சது 3 மார்க் நம்ம கையில் இருக்குது அப்படின்ற நம்பிக்கையோடய நீங்கள் பார்க்கலாம். இதுலேருந்து கண்டிப்பாக 3 கேள்வி பேப்பர் 1, பேப்பர் 2ல் வரதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாத நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு அதன் பிறகு வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, வீடியோ பார்க்க போகிறோம் இல்லைங்களா, அதை ஃபுல்லாக பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்து கூட வீடியோ வாட்ச் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் செல்ஃபாக அதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான எம்டி ஸ்பேஸோடு தான் நாங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கணக்கை பொறுத்த வரைக்கும் நாள்தோறும் கணக்கு செய்ய 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 நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலுமே அதில் வாழ்வியல் கணிதத்தோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் எல்லாமே கவராகி வந்துடும். நமக்கு பின்னங்களும், சுருக்குகவோ, விகிதமோ எல்லாமே அதில் கவராகி, டெசிமல், தசமங்கள் எல்லாமே கவராகி வந்துடும். ஸோ அதனால் ஒமிட் பண்ணாத ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள். ஒரு கிளியர் கட்டான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடச்சிரும். பார்த்துட்டு நீங்கள் வீடியோவுக்கு கீழே இருக்கிற இபிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் செல்ஃபாக செஞ்சும் பார்க்கலாம். அதன் பிறகு இது ரிலேட்டடான சம்ஸு உங்கள் கண்ணில் எந்த கொஷின் பேப்பர்லேருந்து உங்கள் கண்ணில் பட்டாலும் நீங்கள் அதை செல்ஃபாக ட்ரை பண்ணியும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் மெயின் பாயிண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற கணக்குகள்லேருந்து கண்டிப்பாக 3 கணக்கு எக்ஸாமுக்கு வருது. அந்த 3 கணக்குக்கான 3 மார்க்கு நம்மக்கிட்ட கன்ஃபார்மாக இருக்குது. அதாவது மினிமம் 3 கணக்கு, மேக்ஸிமம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த வீடியோலேருந்து மினிமம் கன்ஃபார்மாக 3 கணக்கு வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சதவீத கணக்குகளுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்க்குற கணக்குகளில் நம்ம 3 ஃபார்முலா மட்டும் பயன்படுத்துகிறோம். எல்லா கணக்குக்கும் பயன்படுத்த மாட்டோம். 1 or 2 கணக்கு, அதுதான் கிரிட்டிக்கலாக வருது, அதுதான் எக்ஸாமில் வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்கிற கணக்கு. அதுக்கு இந்த ஃபார்முலா பயன்படுத்துவோம். ஃபார்முலா இல்லாமலும் நம்ம வாழ்வியலாக சிந்திச்சும் அதை போடலாம். அதில் தப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார்முலா பயன்படுத்தி போடும்போது தவறு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு அளவு இத்தனை சதவீதம் குறைஞ்ச அளவு எவ்வளோன்னு கேட்பாங்க, அதாவது டிக்ரீஸ். அதுக்கு இந்த ஃபார்முலா 1 - x/100 × a. இந்த ஏன்றது தான் அந்த அளவு. அதே மாதிரி இந்த அளவு x% அதிகரித்தால் இன்க்ரீஸ் 1 + x/100 × a. அதே மாதிரி ஒரு அளவு x% அதிகரித்து x% குறைஞ்சா அதிகரிப்பு அல்லது குறைவு எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இந்த ஃபார்முலா x + y + xy/100 × %. இதில் நம்ம எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கடைசியாக மைனஸ் குறியில் ஆன்சர் வந்தால் அது குறைவு, ப்ளஸ் குறியில் ஆன்சர் வந்தால் அது அதிகரிப்பு. இதை மட்டும் நம்ம மெமரி பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஃபார்முலா ரிலேட்டடான சம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வாங்க இதில் ஒரு 24 கணக்கு பார்க்க போகிறோம். சதவீதம் சார்ந்த 24 கணக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கணக்கு, 600-இன் x% என்பது 450 எனில் x-இன் மதிப்பு காண்க. 600-இன் x% இதான் நம்ம கணக்கை இங்கே காமிக்கிறது. 600-இன் x% என்பது 450 எனில் x-இன் மதிப்பு காண்க. அவ்வளோதான். நம்ம அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்ததை நம்ம கணக்கு ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டோம். இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணுறது தான். அது ஈஸியாக பண்ணிடலாம். 2 0 2 0 6x 6 × x 6x = 450. x = 450 பெருக்கல்ல இருக்கிற 6 இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வரும். இப்போது x = 450/6. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 6 6, 7 6 42, 3 30, 5 6 30. அப்போ x = 75. 75ன்றது என்ன? 75%. x-இன் மதிப்பு 75%. அதாவது 600-இன் 75% என்பது 450. அதான் கணக்கு. ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. இப்போ பார்த்த ஃபார்முலாவுக்கு இது
ஃபார்முலா வச்சு போட வேண்டிய கணக்கு. ஒரு எண்ணின் மதிப்பை, அந்த எண் தான் ஏன்னு வச்சுக்கிறோம், இதோட மதிப்பை 25% குறைச்சா 120 கிடைக்குது. நம்ம பார்த்த ஃபார்முலா இங்கே வந்து மதிப்பை குறைக்கிறாங்க, அப்போ அது வந்து டிக்ரீஸ். என்ன பார்த்தோன்னா 1 - x/100 இன்ட்டு ஏ. ஸோ ஏன்றது தான் அந்த எண். அந்த எண் என்னன்னு நமக்கு தெரியாது, அதான் வந்து ஏ. 25% குறைக்கிறாங்க, எக்ஸ் தான் வந்து 25/100 1. இதை அப்படியே அப்ளை பண்ணி போடலாம். குறைந்த அளவு டி ஈக்குவல் டு 1 - எக்ஸுக்கு பதிலாக 25/100 இன்ட்டு ஏ வந்து தெரியாது நமக்கு. இது என்னவா கிடைக்குது நமக்கு? 25% குறைத்தால் என்ன கிடைக்குது? 120. அதான் வந்து குறைந்த அளவு. 120 குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த எண் தான் கேட்குறாங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்ததை நம்ம கணக்காக எழுதிட்டோம். இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது ரெண்டுத்துக்கும் மேய்ச்சியமாக எடுக்கிறோம். 100 100 பெருக்கல் 1 100 - 25 இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 120. 100 - 25 75 இன்ட்டு ஏ 120. இங்கே வகுத்தலில் இருக்க 100 இந்த பக்கம் வந்து பெருக்கலுக்கு வரும். அப்போ இந்த 2 பூஜ்ஜியம் கூட வந்துடும், 12,000. அப்போது ஏ ஈக்குவல் டு இந்த பக்கம் 12,000 அப்படியே இருக்கும். இங்கே பெருக்கல்ல இருக்க 75 இங்கே என்னவாயிடும்? வகுத்தல் ஆகிடும். இப்போது ஏ ஈக்குவல் டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போட வேண்டியதான். இதில் வந்து 3 25 இருக்குது, இதில் வந்து 4 25 இருக்குது, மீதி 20 200 8 25 200 0. இதை மீண்டும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 3 3 16 3 48 0. இப்போ ஏ ஈக்குவல் டு 160. அந்த எண் 160. இந்த கணக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நம்பரை மாற்றியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் காண்க. இது வந்து போச்சு ஏற்கனவே பரீட்சையில், ஆல்ரெடி வந்த சம் தான். இதை ஒட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இதை ஒமிட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 80% மதிப்பெண்களை பெறாங்க. அது எவ்வளோனா 576 மார்க். அந்த மொத்த மதிப்பெண்கள் என்னன்னு நமக்கு தெரியாது. தெரியாத மொத்த மதிப்பெண்ணை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதான் மொத்த மதிப்பெண். இந்த மொத்த மதிப்பெண்ணில் 80% எடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு? 576. இதான் கணக்கு. மொத்த மதிப்பெண்ணில் 80% எடுத்திருக்கிறாங்க, அதான் 576. ஓ எக்ஸ் இன்ட்டு 80 80x 576. இங்கே வகுத்தலில் இருக்க 100 இந்த பக்கம் வந்தால் பெருக்கலாம் மாறும். 2 பூஜ்ஜியம் கொண்ட 100ஆல் பெருக்கும்போது இந்த நம்பரோட 2 பூஜ்ஜியம் ஆட் ஆகிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 576 2 பூஜ்ஜியம், அதாவது 57,600. இங்கே பெருக்கல்ல இருக்க 80 இந்த பக்கம் வகுத்தலாம் மாறும். எக்ஸ் ஈக்குவல் டு 57,600 பை 80. இப்போ 0 0 சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 8ஆலே அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். 1 8 7 8 56 1 16 2 8 16. இங்கே இன்னொரு பூஜ்ஜியம் இருக்கும், அந்த பூஜ்ஜியம் ஆட் ஆகிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 720. இதான் வந்து மொத்த மதிப்பெண்கள். %20 விலை உயர்வுக்கு பின் ஒரு கிலோ உளுத்தம் பருப்பு ₹96 எனில் 1 கிலோ உளுத்தம் பருப்பு விலை அசல் விலை என்ன? அது ஏதோ ஒரு ரேட்ல வித்துருக்குறாங்க. வித்துட்டு இருந்ததை 20% விலை உயர்த்தி விற்கிறாங்க. அப்ப எவ்வளவு கொடுக்குறாங்க? 96 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்ப பழைய ரேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பிகினிங்ல பார்த்த ஃபார்முலா வந்து இதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இங்க என்ன பண்றாங்க? விலையை ஏற்றிருக்கிறாங்க. எவ்வளோ? 20% விலையை உயர்த்திருக்கிறாங்க. அப்ப இன்க்ரீஸ். அதுக்கு என்ன ஃபார்முலா? 1 + x/100 இன்ட்டு ஏ. இதான் ஃபார்முலா. இந்த ஏன்றது வந்து பழைய ரேட்டு, நமக்கு என்னன்னு தெரியாது. இப்போ இன்க்ரீஸ் வந்து எவ்வளோ? 96. இதுதான் பயன்படுத்தி இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி போடலாம். இன்க்ரீஸ் ஈக்குவல் டு 1 + எக்ஸ் வந்து 20%, 20/100 இன்ட்டு ஏ நமக்கு என்னன்னு தெரியாது. இந்த இன்க்ரீஸ் ஆனது எவ்வளோ ஆயிருக்கு? 96 ரூபாய். இப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 100 100 + 20 120 இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 96. ஏ ஈக்குவல் டு 96. இங்கே பெருக்கல்ல இருக்க இந்த ஃப்ராக்ஷன் இந்த பக்கம் வந்து தலைகீழ் பெருக்கலாயிடும். பெருக்கல்லே தலைகீழாயிடும். கீழே இருக்கிறது மேலே வந்துடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். ஒரு பூஜ்ஜியம் அடிச்சிடலாம். 1 12 8 12 96 8 10 80.
A ஈக்குவல் டு 80. இப்போ பழைய ரேட்டு, உளுந்தோட பழைய ரேட்டு 80 ரூபாய். இந்த கணக்கு வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்போ உளுந்துன்ற இடத்துல எடுத்துட்டு துவரம்பருப்பு கொடுக்கலாம், 20% பதிலாக 10% கொடுக்கலாம், 96 ரூபாய்க்கு பதிலாக 80 ரூபாய் கொடுக்கலாம். அதனால கணக்கோட அந்த டேர்ம் புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து எதை கொடுத்தாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ கணக்கு எண் 5 பார்க்குறோம். R என்ற நபர் பெறுவதில் 50% Q என்ற நபரும், Q நபர் பெறுவதில் 50%-ஐ R என்ற நபரும் பெறுமாறு PQR என்ற 3 நபர்களுக்கு 350 பிரிக்கவும். சாதாரண புரிதல், நல்ல ஒரு அருமையான அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டா நம்மளே போட்டுடலாம். இதுக்கு எந்த ட்ரிக்ஸும் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். இப்போ அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறத நம்ம வந்து ஒரு நம்பராக கொண்டு வந்துடுவோம். R என்ற நபர் பெறுவதில் என்ன பெறுறாரு தெரியல, அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். R என்ற நபர் பெறுறாரு, இதை ஓகேவா, இதை தனியாக வச்சுப்போம். அடுத்தது Q என்ன பெறுறாரு, R என்ற நபர் பெறுவதில் 50%. R வந்து எக்ஸ் தானே வாங்குறாரு, அதில் 50%-ஐ Q வாங்குறாரு. இப்போ Q வாங்குறத நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து லாஸ்ட்டாக எங்கே வராங்க, Pக்கு வராங்க. P என்ன பண்ணுறாரு, Q பெறுவதில் 50%-ஐ P பெறுறாரு. Q என்ன பண்ணுறாரு, எக்ஸ் இன்ட்டு 50/100, அதாவது ஆர்லேயே 50% தான் Q வாங்குறாரு. இந்த Qவிலேயே 50% P வாங்கிட்டு இருக்காரு. ஓகேவா, இப்படிதான் பிரிக்க சொல்றாங்க. எதை, இந்த 350 ரூபாவை பிரிக்க சொல்றாங்க. 3 பேரும் என்னென்ன வாங்குறாங்கன்றதை எழுதிட்டோம். இப்ப எதை வந்து இப்படி பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா 350 பிரிச்சு கொடுக்குறாங்க, அதை எழுத போறோம். இப்ப என்னது, இது ஆரோடது, இது Qவோடது, இது Pயோடது. 3 பேருக்கும் பிரிச்சு கொடுக்குறோம். எதை பிரிச்சு கொடுக்குறோம், 350 ரூபாய் பிரிச்சு கொடுக்குறோம். இவ்வளவுதான் கணக்கு அவங்க கொடுத்துருக்கிறது. கணக்கு வந்த பிறகு சிம்பிளிஃபை பண்ண போறோம். 150 250 150 250 150 250. இப்போ போட எளிமையா இருக்கும். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் பை 2 பிளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 1 எக்ஸ் தான் பை 2 2s are 4 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 350 ரூபாய். இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். 8 வரும். 1 இன்ட்டு 8 8, எக்ஸ் இன்ட்டு 8 8x ப்ளஸ் 2 நாங் 8, எக்ஸ் இன்ட்டு 4 4x ப்ளஸ் 4 2 8, எக்ஸ் இன்ட்டு 2 2x. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல மீச்சிமா கண்டுபிடிக்கிறோம். அப்போ அது எபிலிட்டி நமக்கு இருக்கணும். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க நல்லா தரவாக தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இது வந்து டினாமினேட்டரை ஈக்குவலைஸ் பண்ண மாதிரி நியூமினேட்டர் தொகுதியும் ஈக்குவலைஸ் பண்ணுறோம், அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தவறு இல்லாமல் போட தெரியணும். இப்போ இந்த எக்ஸ் எல்லாம் கூட்டுறோம். 8 2 10 10 14x 14x ஈக்குவல் டு 350. 14x டிவைட் பை 8 இருக்கு, அதையும் போட்டுக்கிறோம் 350. இப்போ 14x ஈக்குவல் டு 350 இன்ட்டு இங்கே டிவைட்ல இருக்க 8 இந்த பக்கம் பெருக்கலாக வரும். அப்போ எவ்வளோ வருது, 2800 வருது. 14x ஈக்குவல் டு 2800. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2800 டிவைடட் பை 14, இங்கே பெருக்கல் இருக்க 14 இங்கே டிவைடில் வந்துடும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 14 2 14. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 200. எக்ஸ்ன்றது யாரு, ஆரோட வேல்யூ. எக்ஸ்ன்றது யாரு, ஆரோட வேல்யூ. அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 200 கண்டுபிடிச்சிட்டோம். இது ஆரோடது தெரிஞ்சாலே தான் அடுத்தது நம்ம மற்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ கியூவோடது என்ன, கியூ ஈக்குவல் டு 200 இன்ட்டு 50/100, அதாவது ஆர் வாங்குறதுல 50%. எவ்வளோ வாங்குறாரு, 100 வாங்குறாரு. சிம்பிளிஃபை பண்ணோன்னா கியூ வந்து 100 வாங்குறாரு. அடுத்தது பி என்ன வாங்குறாரு, கியூ வாங்குறதுல 50%. கியூ வாங்குறதே 100, அதில் 50%. பி வாங்குறது 50. இப்போ கூட்டி பாருங்க, 200 300 350 வந்துருச்சா. இது கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் நம்ம டிஃபைன் பண்ணிட்டாலே, சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு ஆர் கிடைச்சிடுறாரு. ஆர்லேருந்து கியூ எப்படி நீங்கள் எழுதிருக்கிறோம், கியூலேருந்து பி எப்படி நீங்கள் எழுதிருக்கிறோம், அதில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் போட வேண்டியதான். ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் காண்க. இதுக்கு நமக்கு அந்த ஃபார்முலா தேவைப்படும். 10% அதிகரிக்கிறாங்க, 10% குறைக்கிறாங்க. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். நம்ம வந்து இங்கே ஜென்ரலாக நம்ம யோசிச்சு நம்ம ப்ராக்டிக்கலாகவே இந்த கணக்கு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு நபரின் வருமானம் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதனால அதை வந்து நம்ம 100ன்னு எடுத்துக்கிறோம்.
ஸோ வருமானம் 100 என்க. 100 ரூபாய்க்கே நம்ம வந்து இந்த கணக்கு போட போகிறோம். 10% அதிகரிக்கிறாங்க. அப்போ எவ்வளோ அதிகரிக்கிறாங்க? அதிகரிப்பு வருமானம் 100 ரூபாய். எவ்வளோ அதிகரிக்கிறாங்க? 10% அதிகரிக்கிறாங்க. இந்த 100 வந்து இந்த சதவீதத்துக்காக போடுறது. இது வருமானம். இப்போ எவ்வளோ அதிகரிக்குது? 10 ரூபாய் அதிகரிக்குது. 10 ரூபாய் அதிகரிச்ச பிறகு வருமானம் என்ன வரும்? 100 + 10 110 ரூபாய் வரும். 10% அதிகரிச்ச பிறகு வருமானம் எவ்வளோ வரும்? 110 ரூபாய் வரும். அடுத்தது என்ன பண்றாங்க? 10% குறைக்கிறாங்க. எதை குறைக்கிறாங்க? அதிகரிச்ச பிறகு குறைக்கிறாங்க. அதிகரிச்ச பிறகு வருமானம் 110 ரூபாய். அப்போ குறைவு 110 ரூபாயில எவ்வளவு குறைக்கிறாங்க? 10% குறைக்கிறாங்க. 2 0 கேன்சல் பண்ணிடும். 1 11 11. எவ்வளவு ரூபாய் குறையுது? 11 ரூபாய் குறையுது. இப்போ குறைவுக்கு பிறகு வருமானம் என்ன வரும்? 110 ரூபாய் இருந்ததுல 11 ரூபாய் குறைச்சிட்டோம். அப்ப எவ்வளவு வரும்? 99 ரூபாய் வரும். எவ்வளவு வருது? 99 ரூபாய் வருது. அவங்க என்ன கேக்குறாங்க? வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் கேக்குறாங்க. ஆக்சுவலா அவர்கிட்ட 100 ரூபாய் இருந்தது. 10% ஏற்றி 110 ஆக்குனாரு. அப்புறம் 10% குறைச்சி 99 ரூபாய் ஆயிடுச்சு வருமானம். இப்போ வருமானத்தில் சதவீதம் ஆக்சுவல் வருமானத்திலிருந்து இப்போ வந்திருக்கிற வருமானத்தை கழிச்சா எவ்வளவு மாற்றம் வந்திருக்கு அப்படின்றது தெரியும். ஆக்சுவல் வருமானம் வந்து 100 ரூபாய். 10% ஏற்றி 10% குறைச்ச அப்புறம் வர வருமானம் 99 ரூபாய். அப்போ வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் 1 ரூபாய். ஆன்சர் வந்து இதுக்கு 1 தான். இதை சதவீதத்தில் கேட்டால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? 1%. பிகாஸ் நம்ம எடுத்துக்கிட்ட வருமானமே 100 தான் இல்லையா? 100னா சதவீதம் இல்லையா? அதனால சதவீதத்தில் கேட்டால் 1% போட்டுடலாம். இப்போ 1% குறைந்திருக்கா கூடி இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? ஒரிஜினல் வருமானம் 100 ரூபாய், ஆனால் இப்போ 99 ரூபா தான் இருக்கு. அப்போ 1% என்ன செஞ்சிருக்கு? குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 டைப் கொஸ்டின். வருமானத்தில் ஏற்படும் மாற்றம்னு கேட்டால் இந்த மாதிரி போடுறோம். வருமானம் குறைந்துள்ளதா கூடி உள்ளதான்னு கேட்டால் நம்ம ஒப்பிட்டு சொல்றோம். அடுத்த கேள்வி, எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு. எக்ஸின் இது வந்து பெருக்கல் 30% என்பது 150. அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 0 0 3 × x 3x 150. டிவைட்ல இருக்க 10 இந்த பக்கம் வரும்போது பெருக்கலா மாறும். அப்போ ஒரு 0 கூட வந்துடும். x = 1500. இங்கே பெருக்கல்ல இருக்க 3 இங்கே வகுத்தலா வரும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஒரு 3 5 3 15 0 0. x = 500. இந்த ஆன்சர் கரெக்டா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணோம்னா திரும்ப நம்ம 30% கண்டுபிடிச்சி 150 வருதான்னு பார்க்கணும். அது வேணா செய்வோம். எக்ஸ்ன்றது 500. எக்ஸின் எத்தனை சதவீதம்? 30%. 500 30% என்னன்னு பார்த்துடலாமா? 0 0 கிராஸ் அவுட் பண்ணிடுறோம். 5 3 5 150 வந்துச்சா? அப்போ ஆன்சர் கரெக்ட். 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதம்? இது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் இது வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, நம்மளை குழப்பற மாதிரியான கணக்கு இது. 1 மணி நேரம்னு நம்ம 1ன்னு எடுத்துருவோம். அதை வச்சு போட்டு ஆன்சர் அது இருக்கும், அதை டிக் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம 1ன்னு எடுத்துக்கூடாது. பிகாஸ் இங்கே நிமிடம் கொடுத்துருக்காங்க, இங்கே நேரம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நேரத்தை நம்ம என்னவா மாற்றணும்? நிமிடமாக மாற்றணும். 1 மணி நேரம்ன்றது எத்தனை நிமிடம்? 60 நிமிடம். ஓகேவா? 60 நிமிடத்தில் எத்தனை நிமிடம்? 2 நிமிடம். அப்படின்றது எத்தனை சதவீதம்? சதவீதம்னா 100ஆல பெருக்கணும். இதை கொண்டு வந்தாலும் நமக்கு ஆன்சர் சரியா கிடைக்கும். சாரி, 60 நிமிடத்தில் 2 நிமிடம்ன்றது எத்தனை சதவீதம்? ஓகேவா? 0 0 கேன்சல் பண்ணிடுறோம். 1 2 3 2 6 10/3. இது வந்து தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கிறது. சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 9 கேரி 1 வரும். அதுக்கு புள்ளி வச்சு 0 சுற்றினா 3 9 வரும். 3.3%. இதோட நிறுத்திக்கலாம். இது வரதுக்கான வாய்ப்பு 80% இருக்கு. பார்த்துக்கோங்க. எக்ஸின் x% என்பது 25% எனில் எக்ஸ் என்பது டேஷ் ஆகும். இது மாதிரி தொடர்ச்சியான சதவீதங்கள் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு குழம்பிட்டு இருக்க வேண்டாம், அப்படியே போட்டுக்க வேண்டியதான். எக்ஸின் x% என்பது 25%. 25%னா என்ன? 25/100. அவ்வளோதான். இப்போ கணக்காக கொண்டு வந்துட்டோமா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ் கிடைக்க போகுது நமக்கு. அப்படியே பாருங்க, இந்த பக்கம் 100 இருக்கு, இந்த பக்கம் 100 இருக்கு, விட்டுறலாம். இந்த 100 இந்த 100 என்ன செஞ்சலாம்? அடிச்சிடலாம். x × x x² = 25. இப்போ 25 எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். 5 25 இல்லையா? ஸ்கொயர்டு விட்டுறலாம். x = 5. இது ஆன்சர். ஒரு பள்ளியில் உள்ள
இதுவும் பார்த்துக்கோங்க, இது வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. 25க்கு பதிலாக வேறு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் 420 பேர் மாணவிகள். பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் என்ன? இந்த மாதிரி பள்ளி, மாணவர்கள், மாணவிகள், தேர்ச்சி பெற்றவங்க, தேர்ச்சி பெறாதவங்க, இந்த டேர்ம்ஸை பயன்படுத்தி நேர்மாறல், எதிர்மாறல்ல, பர்சன்டேஜில், நிகழ்தகவு படத்தில் எல்லாத்துலேயுமே கணக்குகள் வரும். ஏன்னா அதில் வந்து நம்மளை குழப்புவாங்க. எப்படின்னா மாணவிகளோட விவரத்தை கொடுத்துட்டு மாணவர்களோட விவரம் கேட்பாங்க, நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கணக்கை வந்து ஒரு டைமுக்கு 2-3 டைம் நல்லா படிச்சுக்கணும். ஒரு ஸ்கூலில் வந்து 1400 பேர் இருக்காங்க. அதில் 420 பேர் மாணவிகள். மாணவர்கள் எத்தனை பேருன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். மாணவர்கள் எத்தனை பேருன்னு தெரிஞ்சாதான் சதவீதத்தை நம்ம போட முடியும். அப்போது 1400ல் 420 பேர் போயிட்டாங்கன்னா மீதி எவ்வளோ வரும்? 980 வரும். 980 யாரு? மாணவர்கள். மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிட்டோம். 1400 பேர்ல 980 பேர் மாணவர்கள்னா 100க்கு எவ்வளோ பேர்? இதான் சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். நம்ம 420 போட்டு சதவீதம் கண்டுபிடிக்க கூடாது. அவங்க கேட்டிருக்கிறது மாணவர்களின் சதவீதம். அப்போ மாணவர்கள் எத்தனை பேருன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறோம், அவங்களுக்கு சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். 2 0 2 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். 1 14 14, 6 10 60, 6 4 27, 7 7 வரும். 0 70% மாணவர்கள் இருக்காங்க. இதான் இதுக்கு ஆன்சர். புள்ளி 52 என்பது புள்ளி 52 என்பது எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. அப்படியே இன்ட்டு 100 தான். புள்ளி 52 இன்ட்டு 100. பூஜ்ஜியத்தால் பெருக்கும் பொழுது புள்ளி வந்து இந்த பக்கம் அப்படி வரும், வகுக்கும் போது அப்படி போகும், பெருக்கும் போது இந்த பக்கம் வரும். இந்த மாதிரி இதுக்கான தசமத்துக்கான வீடியோவும் நம்ம இதில் போட்டிருக்கிறோம் முன்னாடி. அதே மாதிரி ஒரு தசமம் வந்து எப்படி சதவீதமாக மாறும், சதவீதம் எப்படி பின்னமாக மாறும், அதுவும் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். பெருக்கும்பொழுது இந்த புள்ளி என்ன செய்யுது? பூஜ்ஜியத்தால் பெருக்கும்போது இந்த புள்ளி என்ன செய்யுது? இப்படி ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வந்துடுது. 2 பூஜ்ஜியம் இருக்கிறதால 2 ஸ்தானம் ஜம்ப் பண்ணுது. அப்போ இங்கே வரும் புள்ளி. ஆன்சர் வந்து 52.52%. இனிப்பு ரொட்டியின் கேக் ஒரு பாதி, இனிப்பு ரொட்டியின் ஒரு பாதி குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. பாதினாலே நமக்கு அரை, 1/2. அதில் மாற்றமே இருக்கக்கூடாது. இனிப்பு ரொட்டியின் ஒரு பாதி குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டதுன்னா 1/2%. இது வேற எப்படிலாம் எழுதலாம்? 50/100% அப்படின்னு எழுதலாம். ரெண்டும் ஒன்று தான். அப்படி இல்லைன்னா 0.5% அப்படின்னு எழுதலாம். எளிமையான புரிதல் வந்து அரை. இதுக்கு சதவீதமாக கேட்கும்போது நம்ம என்ன போட்டுக்கலாம்? 50 போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் விட்டுருங்க, 50% போட்டுக்கலாம். ஒரு போட்டியில் அபர்ணா 10க்கு 7.5 புள்ளிகள் பெற்றாள். அதோட சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. 10க்கு 7.5னா 100க்கு எவ்வளோ? 0 0. ஒரு பூஜ்ஜியத்தால் பெருக்கும்போது புள்ளி இங்கே ஜம்ப் ஆகிடும். அப்போ என்ன வந்துடும்? 75% வந்துடும். சிலையானது தூய வெள்ளியால் செய்யப்பட்டது. தூய வெள்ளின்னு சொல்லிட்டாங்க. தூய வெள்ளினா பியூர். பியூர்னா 100% பியூர். அவ்வளோதான் அதுக்கு ஆன்சரே. இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 50 மாணவர்களில் 48 பேர் விளையாட்டுகளில் கலந்து கொண்டனர். 50ல் 48 பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ 100க்கு எத்தனை பேர்? ஒரு 50, 2 50, 2 48, 96. 96% பேர். 3 நபர்களில் 2 நபர்கள் மட்டும் நேர்முக தேர்வில் தேர்வு செய்யப்படுவர். 3ல் 2 பேர் எடுக்கிறாங்க வேலைக்கு. அப்போ 100க்கு எத்தனை பேர்? இது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. 2 100, 200 டிவைடட் பை 3. இது வந்து டிவைட் பண்ணுறோம். 6 3 18, 2 இந்த 0, 6 3 18, 2 0, 6 3 18, அப்படியே போயிட்டே இருக்கும். 66.6%. 48 என்பது எந்த எண்ணின் 32% ஆகும்? இப்போ எந்த எண்ணுன்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த எண் நமக்கு தெரியாது. அந்த எண்ணோட 32% தான் என்னவா? 48. அதான் கணக்கு. இப்போ நமக்கு தேவை எக்ஸ். எக்ஸ் இங்கே இருக்கு. 48 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கு. இந்த பின்னம் வந்து இந்த பக்கம் தலைகீழாக மாறிடும். 100/32 மாறிடும். 2 16, 3 16, 1 2 52, 3 × 50, 3 50, 150.
அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன 150. அந்த எண் என்னது 150. 150 எண் 32% தான் 48. கணக்கு நம்ம நல்லா படித்து புரிஞ்சு அதை அந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டால் நமக்கு ஆன்சர் கிட்டத்தட்ட வந்துடும். 400 30% மதிப்பின் 25% என்ன? ஃபர்ஸ்ட் 400 30% கண்டுபிடிப்போம். 400 30% 120 வருது. 4 12 இந்த 0 வந்துடுது. இந்த மதிப்பின் 25% கேட்குறாங்க. அதாவது இன்ட்டு 25/100. ஒரு 25 4 25 ஒரு 4 30 நாள் 120. ஆன்சர் வந்து 30. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 400 30%, 400 30% வந்து 120 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மதிப்போட 25% நம்ம 25/100 போடுறோம் பக்கத்தில். அதை சிம்பிளிஃபை பண்ணி 30 கண்டுபிடிக்கிறோம். சான்சஸ் ஆர் தேர் வரலாம். ரூபாய் 3 லட்சம் மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை 2 லட்சத்துக்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதம் காண்க. இது ஒரு வாழ்வியல் கணக்கு தான். 3 லட்ச ரூபா காரை 2 லட்ச ரூபாய் கொடுத்துட்டான். அப்ப விலை எவ்வளவு குறைச்சிருக்கான்? 1 லட்ச ரூபா குறைச்சிருக்கான். எதுல இருந்து 1 லட்ச ரூபாய்? 3 லட்சத்துல இருந்து 1 லட்ச ரூபாய் குறைச்சிருக்காங்க. குறைக்கப்பட்ட விலை 1 லட்சம். எதுல இருந்து? 3 லட்சத்துல இருந்து. அப்போ 3 லட்சத்துக்கு 1 லட்சம் குறைச்சா 100க்கு எவ்வளவு குறைப்பாங்க? இதான் அந்த டேர்ம். அப்படியே ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 1 3 3 3 9 3 9 மீதி 1 வந்துகிட்டே இருக்கும். 33.3%. இதான் வந்து விலை குறைப்பு சதவீதம். இதை வேற மாதிரி போடலாம். எப்படின்னா 100 வந்து 3ஆல் வகுக்கிறோம். 3 9 10 3 3 9 மீதி 1 வருதுல. இது வந்து என்ன செய்யலாம்? 33 1/3%. இப்படி எழுதலாம். ரெண்டுமே சரிதான். அடுத்தது, ஒரு எண்ணின் 75%க்கும் அதே எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 25%-ஐ காண்க. இந்த கணக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம். ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். வரதான் பார்ப்போம். வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. பார்ப்போம் அப்படின்னு. ஒரு எண்ணின் 75, அந்த எண்ணே என்ன நமக்கு தெரியல. எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? அந்த எண்ணின் 75%, எக்ஸின் 75%. இங்க பெருக்கல் இருக்கிறதா வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸும் பெருக்கல் மாதிரி இருக்கு. பெருக்கல் போட்டாலும் நீங்க குழம்பிடக்கூடாது. அதனால இந்த எண்ணின் 75% என்ன வரும்? 75x/100. அவ்வளவுதான். இதுக்கும் அதே எண்ணின் 60%. அப்ப 60x/100 உள்ள வித்தியாசம். வித்தியாசம்னா கழித்தல். 75%க்கும் 60%க்கும் உள்ள வித்தியாசம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? 82.5ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த எண்ணின் 20% கேட்கிறாங்க. முதல்ல கொடுத்ததுக்கே அந்த நம்பர் என்ன நமக்கு தெரியல. அந்த நம்பரை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். சோ இப்ப என்ன செய்யறோம்? 75% 60% ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 82.5. இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுக்க போறோம். இங்கேயும் 100 தான், இங்கேயும் 100 தான். அப்போ வந்து நேரடியாக எழுதலாம். 75x மைனஸ் 60x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 82.5. 75xல 60x போயிடுச்சுன்னா 15x 82.5. இந்த வகுத்தல் இருக்கு 100 இந்த பக்கம் வந்தா பெருக்கெல்லாம் மாறும். 15x ஈக்குவல் டு 100ஆல பெருக்கிறோம். 2 பூஜ்ஜியம் இருக்கு. அப்போ புள்ளி நகர்ந்து போகும். ஒரு பூஜ்ஜியத்துக்கு புள்ளி இந்த பக்கம் வந்துடுது. இந்த பக்கம் ஒண்ணுமே இல்லை. இன்னொரு பூஜ்ஜியம் ஆட் ஆகும். அப்போ ஆன்சர் வந்து 8250 வந்துடும் 100ஆல பெருக்கும் போது. அடுத்தது x ஈக்குவல் டு 8250 டிவைடட் பை இங்க பெருக்கல்ல இருக்க 15 இங்க வகுத்தலா வரும். இப்போ இதை வகுத்தல் செய்ய போறோம். 8250 வகுத்தல் 15. 5 15 75 மீதி 7. இந்த 75 இறக்குறோம். 5 15 75. இந்த பூஜ்ஜியத்தை மேலே கொண்டு போயிடுறோம். அப்போ 550 ஆன்சர். எக்ஸ் ஈக்குவல் டு 550. எக்ஸ்னா யாரு? அவங்க தான் இந்த நம்பர். இந்த நம்பர் யாரு? 550. இப்போ என்ன கேட்குறாங்க? அந்த எண்ணின் 20%-ஐ காண்க. நமக்கு இப்போதான் அந்த எண்ணே கிடைச்சிருக்கு. அந்த எண்ணின் 20% என்ன அப்படின்னா 20/100. 0 0 0 0 255 110. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 110. அந்த எண்ணின் 20% 110.
ஒரு எண்ணை 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. இதுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம்னா நம்ம கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்கும். சாதாரணமாகவும் போடலாம், அதையும் போட்டு காட்டுறேன். ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுருவோம். அதிகரிக்கிறாங்க, அப்போ இன்க்ரீஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 + x/100 இன்ட்டு ஏ. அந்த எண் என்னன்னு தெரியாது. விச் இஸ் ஈக்குவல் டு 1 + x வந்து 18%, 18/100 இன்ட்டு ஏ. இன்க்ரீஸ் எவ்வளோ கிடைக்குது? 236 கிடைக்குது. ஒரு நம்பரை 18% இன்க்ரீஸ் பண்ணும்போது 236 கிடைக்குது. இது அந்த கணக்கு. ஸோ இது இங்கே போடுறேன் பாருங்க. இப்போ வந்து 1 + 18/100 இன்ட்டு ஏ வந்து 236 கிடைக்குது. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 100 + 18 118 இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 236. ஏ ஈக்குவல் டு 236 அப்படியே இருக்கும். இந்த ஃப்ராக்ஷன் வந்து தலைகீழாக மாறிடும். 100/118 118 218 2 × 100 200. ஏ ஈக்குவல் டு 200. இதுதான் அந்த எண். இது இந்த ஃபார்முலா இல்லாமல் போட்டு பார்ப்போமா? அப்போ வந்து நம்ம இந்த கணக்கை நம்ம வாழ்வியலோட புரிஞ்சுக்கணும். ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை 18% அதிகரிக்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? அப்போ எவ்வளோ அதிகரிக்குது? 18 × x 18x/100. இது வந்து அதிகரிச்சது. ஓகேவா? 18x/100 இது அதிகரிச்சது. ப்ளஸ் அந்த எண் என்ன? எக்ஸ். இது ரெண்டையும் கூட்டும்போது தான் எவ்வளோ கிடைக்குது? 236 கிடைக்குது. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 100 18x + 100 × x 100x ஈக்குவல் டு 236. 100 18 118x ஈக்குவல் டு 236. அப்போ டிவைடட் பை 100 இருக்கு. x ஈக்குவல் டு 236 இன்ட்டு இது அப்படி தலைகீழாக மாறும் இல்லையா? 100/118. இந்த டேர்ம் அங்கே வந்துடுச்சா? சிலர் வந்து என்ன செய்வோம், கணக்கு சரியாக புரிஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் இதுதான் ஆன்சரு, இதுக்கு 236 ஈக்குவலைஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு இருப்போம். ஸோ கணக்கு நல்லா புரிஞ்சு நம்ம போடுற மாதிரினா நம்ம செல்ஃபாக ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஃபார்முலாவுக்கு போயிடுறது பெஸ்ட்டு. ஒரு எண்ணெய் 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணெய் காண்க. இது வந்து ஃபார்முலா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாமல் நாமளே போடுற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஒரு எண் என்ன நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதை வந்து 20% குறைக்கிறோம். அப்போ எக்ஸை வந்து 20% குறைச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 20x/100 கிடைக்கும். இது வந்து குறைச்சது. எதை குறைக்கிறோம்? 20 குறைச்ச பிறகு வர்றது 20x/100. எதை குறைக்கிறோம்? அந்த எண்ணை குறைக்கிறோம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு என்ன வரும்? 80 வரும். அதாவது எப்படின்னா, இது வந்து குறைக்கப்பட்டது. எதுலேருந்து குறைக்கப்பட்டது? இந்த எக்ஸ்ன்ற எண்ணிலேருந்து இது குறைக்கப்பட்டது. இப்போ எனக்கே தடுமாற்றமாக இருக்குல்ல, நமக்கு தொடர்ச்சியாக செய்கிறவங்களுக்கு இந்த எக்ஸ்ன்ற எண்ணிலேருந்து குறைக்கப்பட்ட அளவு தான் இது. ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? லாஸ்ட்டாக 80 கிடைக்குது. இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 100 வரும். 100 × x 100x 100xல 20x போயிடுச்சுன்னா 80x ஈக்குவல் டு 80 வரும். x ஈக்குவல் டு 80 × 100/80. அப்போ அடிச்சோம்னா x ஈக்குவல் டு 100ன்னு வரும். இது நாமளாக புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணது. அதுலேயே இங்கே ஒரு தடுமாற்றம் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதை விட்டுட்டு ஃபார்முலாவுக்கு போகிறோம். குறைத்தல் சதவீதம்னா என்னது? டிக்ரீஸு. டிக்ரீஸ்னா 1 - x/100 இன்ட்டு ஏ. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டிக்ரீஸ் ஆனது என்னது? 80. 1 - x எவ்வளோ? 20. 20/100 இன்ட்டு ஏ தான் நமக்கு தேவை. இப்போ இது மாதிரி எல்சிஎம் எடுத்தோம்னா 100, இது வந்து 100 ஆகிடும். 100 - 20 80 இன்ட்டு ஏ இட் இஸ் ஈக்குவல் டு 80. இப்போ ஏ ஈக்குவல் டு இது தலைகீழாக போகும். ஏ ஈக்குவல் டு 80. இங்கே பெருக்கல் இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வகுத்தலாக வரும், அது பின்னர் தலைகீழாக மாறிடும். ஸோ 80 அடிச்சிடுறோம். ஏ ஈக்குவல் டு 100. ஃபார்முலா படி நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ பார்த்த கணக்குகளில் கண்டிப்பாக அந்த அதிகரிப்பு குறைப்பில் கணக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றம் இதில் கேட்குறாங்க. முன்னாடிலாம் எண்ணில் ஏற்பட்ட மாற்றம் கேட்பாங்க, இப்போ வந்து சதவீத மாற்றம் கேட்டிருக்காங்க. சரி, இந்த கணக்கு வந்து நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் போடணும். ஆஸ் யூஷுவல் ஒரு எண் அப்படின்றத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த எக்ஸ் வந்து எத்தனை % அதிகரிக்குது? 25% அதிகரிக்குது. அப்போ எக்ஸின் 25% நமக்கு என்ன கிடைக்கும்? 25x/100. இது வந்து அதிகரிச்சது தான். அதிகரித்த பிறகு நமக்கு என்ன கிடைக்கும்? 125x/100 கிடைக்கும். 100ஐயும் இதோட சேர்த்துப்போம், எக்ஸையும் இதோட சேர்த்துப்போம் இல்லையா? சாரி, எக்ஸையும் இதோட சேர்த்துப்போம். அதாவது
எக்ஸ் ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆனது 25x/100 which is equal to 100 × x 100x 125x/100 25% அதிகரித்த பின் இது கிடைக்குது. இதுலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க 20% என்ன செய்கிறாங்க குறைக்கிறாங்க. அதாவது இதுலேருந்து 125x/100 இதுலேருந்து 20% குறைக்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? அப்படியே பெருக்கியும் போடலாம், சிம்பிளிஃபை பண்ணியும் போட்டுக்கலாம். நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டுருவோம். 1 20 5 20 1 5 25 5 1 25 4 25 மீதி இருக்கிறது நமக்கு x/4. இது என்னன்னா இந்த நம்பரோட 20% தான் இது. இதை என்ன செய்கிறாங்க குறைக்கிறாங்க. எதுலேருந்து குறைக்கிறாங்க? இந்த நம்பர்லேருந்து குறைக்கிறாங்க. அதாவது 125x/100 இருக்கு இல்லையா, அதுலேருந்து இந்த இதை குறைக்கிறாங்க, x/4 குறைக்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறோம்? எல்சிஎம் எடுக்கிறோம். 125x மைனஸ் 4 × 25 100 x × 25 25x which is equal to 125ல் 25 போயிடுச்சுன்னா 100 100x/100 எவ்வளோ? இது 20% குறைச்ச பிறகு நமக்கு இது கிடைக்குது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? 20% இன்க்ரீஸ் பண்ணோம், அதுலேருந்து 25% இன்க்ரீஸ் பண்ணோம், அதுலேருந்து 20% லெஸ் பண்ணோம், கடைசியாக இது கிடைக்குது. அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காணுங்க. முதல்ல அந்த எண்ணில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டுபிடிக்கணும், அந்த மாற்றத்துக்கு சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த எண் என்ன நமக்கு? எக்ஸ். அந்த எண் என்ன நமக்கு? எக்ஸ். எக்ஸையும் 100x/100 கம்பேர் பண்ணுறோம். ஏதாவது மாறி இருக்கா? 100 கேன்சல் பண்ணுறோம், நமக்கு என்ன தான் கிடைக்குது? எக்ஸ் தான் கிடைக்குது. நம்ம வச்சுருந்த எக்ஸ் திரும்ப நம்மள்ட்ட எக்ஸாகவே இருக்குது. அப்போ இங்கே மாற்றமே இல்லை. மாற்றமே இல்லை. மாற்றமே இல்லைன்னும் பொழுது சதவீதம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சதவீத மாற்றம் இல்லை. அதான் இதுக்கு ஆன்சர். இந்த கணக்கை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் போடணும். எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், அதில் 25% கண்டுபிடிக்கிறோம், இதுதான் அது. இதை மீண்டும் எக்ஸோட கூட்டினா இதுதான் கிடைக்கும். இதுலேருந்து 20% குறைக்கிறோம். ஃபஸ்ட்டு 20% என்னன்னு கண்டுபிடிச்சோன்னா இது கிடைக்குது. இந்த 20% கம்மி பண்ணுறோம், அதனால் லெஸ் பண்ணுறோம். இந்த நம்பர்லேருந்து இதை லெஸ் பண்ணுறோம். நம்மள்ட்ட இருக்கிறதா தான் இல்லையா, அதுலேருந்து அதை லெஸ் பண்ணுறோம். கடைசியாக கிடைக்கிறது இதுதான். நம்ம ஆக்சுவலாக வச்சுருந்ததே அதான், ஃபஸ்ட்டு எக்ஸ் தான் வச்சுருந்தோம். ஸோ அந்த எண்ணே திரும்ப கிடைக்குது, அதனால் மாற்றம் இல்லை. இந்த சதவீதத்தில் கடைசி கணக்கு இது. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வு, இந்த கணக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் 100% உள்ளது. ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க. நிறைய இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து விகிதத்தில் கொடுத்துருக்குறாங்க, இங்கே சதவீதத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதையும் வந்து மாணவர்களுக்கு தனியாக மாணவிகளுக்கு தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ கணக்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து செய்யவே ஆரம்பிக்கணும். சரி, நம்ம கொடுத்துருக்கிறது வந்து விகிதத்தில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். மாணவர் இஸ்டு மாணவி ஈக்குவல் டு, மாணவர்னா பாய்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இஸ்டு கேர்ள்ஸு. இப்போ பி இஸ்டு கேர்ள்ஸு ஈக்குவல் டு 5:3 5:3. அப்போ 5 பங்கு 3 பங்கு, அதாவது விகிதம்னாலே பங்குன்னு முன்னாடி சொல்லுவோம் இல்லையா. அப்போ 5 பங்கு பாய்ஸு 3 பங்கு கேர்ள்ஸ்னு அர்த்தம். அப்போ மொத்தம் எத்தனை? 8 பங்கு. மொத்தம் இது வந்து ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 8 வரும். அதாவது பி ப்ளஸ் ஜி, பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து 8. இது முதல்ல நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த பக்கம் பார்க்குறோம். சதவீதம் கொடுத்துருக்காங்க இல்லையா, தேர்ச்சி பெறாதவங்க நாட் பாஸ். என்ன செய்யல? நாட் பாஸ். யார் யார்? பாய்ஸ் பார்த்தோம்னா 16%, கேர்ள்ஸ் பார்த்தோம்னா 8%. அப்போ பாஸ் ஆனவங்க எத்தனை பேர்? ஃபெயிலை கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கிறது பாஸ் தானே. அப்போ வந்து பாஸ் ஆன பாய்ஸு 100 பேரில் 16 போயிட்டா மீதி 84. அது வந்து 84%ன்னு வச்சுக்கிறோம், 84/100ன்னு வச்சுக்கிறோம். அது மாதிரி இங்கே பாருங்கள், 16% 16/100ன்னு எழுதலாம், 8% 8/100ன்னு எழுதலாம். அதே மாதிரி இங்கே வந்து 100 பேரில் 16 பேர் வந்து ஃபெயிலு. அப்போ பாஸ் 84 பேர் பாய்ஸில். கேர்ள்ஸில் 100 பேரில் 8 பேர் ஃபெயிலு. அப்போ வந்து 92 பேர் வந்து என்ன செஞ்சுருக்குறாங்க? பாஸ் பண்ணியிருக்கிறாங்க.
சதவீதத்தில் இருந்ததை பின்னமாக மாற்றிருக்கோம். இது இந்த இதை வந்து முடிச்சிட்டோம். அடுத்தது இங்கே வரோம். இங்கே வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் டிரைவ் பண்ணுறோம். இது சதவீதத்தில் இருந்து பின்னமாக மாற்றிருக்கிறோம். இங்கே வரோம், விகிதத்தில் இருந்த இடத்துக்கு வரோம். இப்போ வந்து பாய்ஸ் மட்டும் என்னதான் அப்படின்னு நமக்கு தெரியணும். பாய்ஸ் மட்டும் எவ்வளோ அப்படின்னா, இப்போ இந்த B/G இருக்கு இல்லையா, அதாவது 5:3. இதை எப்படி எழுதலாம்? B/G = 5/3 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? சரி, இதை நம்ம வச்சுப்போம். அவங்க வந்து பியும் ஜியும் கூட்டினா என்ன வருது? 8 வருது. இதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பி என்ன தான் நமக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. பி வந்து நமக்கு என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அதே மாதிரி ஜி என்ன அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வருது. இந்த இடத்துல இருந்து பியும் ஜியும் நம்ம டிரைவ் பண்ணுறோம். பின்றது என்ன? மொத்தமாக 8ல் 5 பேர் பி. அந்த மொத்தம்ன்றது யார் யார்? பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ். பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து தான் 8 பங்கு, அது 5 பங்கு பி. இது மாதிரி பியை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். அப்போ கேர்ள்ஸுக்கு என்ன பண்ணலாம்? பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து 8 பங்கு, அதில் 3 பங்கு கேர்ள்ஸ். இது எதுவும் ஃபார்முலாலாம் கிடையாது, நம்ம அடிப்படையான புரிதல். பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து நம்ம என்ன சாதாரணமாக என்ன செய்வோம்? 8x + 3x 11x அப்படின்னு கொண்டு வந்துடும்ல. இங்கே வந்து பாய்ஸு கேர்ள்ஸும் தனித்தனியாக வச்சுக்கிறோம். ஏன்னா அவங்க தனித்தனியாக தான் இந்த பாஸ் ஃபெயிலாம் கொடுத்துருக்குறாங்க. அதனால இப்போ பி என்ன ஜி என்ன நாமளே வந்து ஒரு டிரைவ் பண்ணிட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர் கேட்குறாங்க. டோட்டல் பாஸ்டு கேட்குறாங்க. டோட்டல் பாஸ்னா என்ன? பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ் தான். மொத்தமே நமக்கு பாய்ஸ் ப்ளஸ் வந்து B+G வச்சுக்கிறோம். பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ். அதில் வந்து பாய்ஸ் எவ்வளோ பாஸ் பண்ணியிருக்காங்க? 84%. 84% பாய்ஸு ப்ளஸ் கேர்ள்ஸ் வந்து 92%. 92% கேர்ள்ஸு. இந்த பிஜியை இங்கே கரெக்டாக என்ன செய்கிறோம்? போடுறோம். இப்போ பாருங்கள், 84% பாய்ஸுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதை மாதிரி டிஃபைன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். பிக்காக போடுறோம் 5/8 × A + B ப்ளஸ் கேர்ள்ஸ் என்ன? 92/100. ஜிக்கு என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம்? 3/8 × A + B. ஏன்னா இது சதவீதம், இது கவுண்டிங், அதனால அதை ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணி கொண்டு வரும். கீழே என்ன இருக்கு? மொத்தமான பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ் இருக்கு. நமக்கு இன்னும் மொத்தமே என்னன்னு தெரியல, அதனால தான் இந்த B+G வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஒரு A + Bன்னு போட்டிருக்கேன். B+G பாய்ஸ் கேர்ள்ஸ் அதுக்காக போடுறது. என்ன பண்ணலாம்? இங்கேயும் பிஜி இருக்கு, இங்கேயும் பிஜி இருக்கு. அதாவது B+Gயை வந்து காமனாக வெளியில் எடுத்துட்டோம். மீதி இருக்கிறதெல்லாம் எழுதிக்கிறோம். 84/100 × 5/8 ப்ளஸ் 92/100 × 3/8 டிவைடட் பை B+G. இது கேன்சல் பண்ணிட்டோமா? இந்த டேர்ம் வரதுக்காக தான் இந்த வேலை. இது எப்படியும் போடலாம் ஈஸியாக. அடுத்தது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். 84/100 × 5/8 ப்ளஸ் 92/100 × 3/8. 1 5 5 25 100 1 8 8 வராது, 8வது பேட்டில் வராது. 2 2 8 2 8 1 4 21/2. இங்கே வந்து 21/2 வருது. அடுத்து இங்கே பார்த்தோம்னா எதையுமே சிம்பிளிஃபை பண்ண வேணாம், 2ஆல் வேணால் பண்ணி பார்க்கலாம். 2 8 4ஆல் பண்ணலாம். 2 4 8 2 4 8 3 12. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 3 9 2 6 பை 2 2 100 200. இங்கே வந்து 2 20 40. 2 20 40. இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 200 வச்சுக்கலாம். இது வந்து 5ஆல் பெருக்கினா 200, இது 5ஆல் பெருக்கினா 105 ப்ளஸ் 69/200. இது வந்து என்ன பண்ணலான்னா 160 174/200. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2ஆலே பண்ணலாம். 8 2 16 7 2 14 100 2 200. அப்போ 87/100. 87/100ன்றது சதவீதத்திலே வந்து போச்சு ஆட்டோமேட்டிக்காக. அப்போ 87% தான் தேர்ச்சி பெற்றவர்களோட சதவீதம். இப்போது இதுக்கு வந்து பிஜிலாம் இல்லாமலேயே எளிமையாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, எளிமையாக எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்கள் வந்து 5, மாணவிகள் வந்து 3, ஆக மொத்தம் 8. 5 3 8. 8ல் 5 பேர் வந்து யார்? மாணவர்கள் பி. 8ல் 3 பேர் யார்? மாணவிகள் ஜி.
பாஸ் ஆனது ஃபெயில் ஆனது 16%. அப்போ பாஸ் ஆனது 84%. யாரு? பி. கேர்ள்ஸ் பாஸ் ஆனது 92%. ஜி. இப்போ இந்த சதவீதத்தை மீதி அப்படி டைரெக்டாக மல்டிபிள் பண்ணலாம். அதாவது 84/100 தேர்ச்சி பெற்றவங்க மொத்த எண்ணிக்கை வந்து 8/5. இது பாய்ஸ் ப்ளஸ் இது கேர்ள்ஸு 92 192% பாஸ் ஆனது. கேர்ள்ஸ் வந்து 8/3. அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். இந்த ஸ்டெப்பு வந்து இங்கே வந்திருக்கு இல்லையா? ஸோ நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மெத்தடில் என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா 87 கிடைக்கும். மீண்டும் ஒரு தடவை வேணால் செஞ்சு காமிக்கலாம். இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா அப்படியே 100 × 8 தான் வரும். பிகாஸ் 100 × 8 100 × 8 அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போது 84 × 5 ப்ளஸ் 92 × 3 இதை மட்டும் மல்டிபிள் பண்ணி கூட்டினா போதுமானது. 5×20 5×8 40 40 420 ப்ளஸ் 3×2 6 3×9 27 இன்ட்டு 100 × 8னே வச்சுப்போம். இது ரெண்டையும் கூட்டுறோம். 600 696 696/100 × 8. இப்போ சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். 1 8 8 64 5 56 7 56 87/100 87%. ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுடலாம். இந்த கணக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 4 தான் கடை முடிச்சிடலாம். 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஷுக்கு சமம். 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் எக்ஸுக்கு சமம். அது என்னன்னு தெரியல, நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? இப்போ இது என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். 0 0 கேன்சல் பண்ணிடுறோம். 2 5 5 1 2 6 2 IR 30. 250 லிட்டரின் 12%என்றது 30. அது என்னன்னா 150 லிட்டரின் எக்ஸ் சதவீதம். இப்போ 250 350 எக்ஸ் ஈக்குவல்ட்டு இந்த 2 இங்கே வந்துடும். 30 × 2 60. அதாவது 3x = 60. அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு 60/3 20. இதான் 150 லிட்டரின் 20% சமம். 250 லிட்டரின் 12% 30 கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்து 150 லிட்டரின் எக்ஸ் சதவீதம் எடுத்துக்கிட்டு இதை கண்டுபிடிக்கிறோம். ஒரு பள்ளி தேர்தலில் ABC ஆகிய 3 வேட்பாளர்கள் முறையே 153 245 102 வாக்குகளை பெற்றனர் எனில் வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் என்ன? எல்லாத்தையும் கூட்டிக்கிறோம். 153 245 102 எல்லாத்தையும் கூட்டுறோம். 8 10 0 பாக்கி 1 10 0 பாக்கி 1 2 4 5. அப்போ மொத்த வாக்கு 500. 500ல் வெற்றியாளர்னா அதிக வாக்கு வாங்கினவர் தான். இவர் தான் அதிகமாக வாங்கியிருக்கிறாரு. பி 245 வாக்கு வாங்கியிருக்கிறாரு. அப்போ 100க்கு எவ்வளோ? 1 5 5 4 5 20 9 5 40 49% வாங்கியிருக்கிறாரு. வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் 10,000 25% 15%. அப்படியே மல்டிபிள் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். 10,000 × 25% × 15%. 2 0 2 0 2 0 2 0. 25 15 என்ன செய்கிறோம்? மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம். 25 × 15 25 125 25 25 375. ஆன்சர் வந்து 375. இது வேட்பாளர்கள் கணக்கு வரதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது. அடுத்தது, ஒரு எண்ணின் 60%இலிருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன? இதெல்லாம் படிக்கும்போதே நமக்கு வந்து ஜாலியாக இருக்கும். அந்த எண் என்ன நமக்கு தெரியாது, அதனால் அதை எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம். அதோட 60%னா 60/100. இந்த எண்ணோட 60%இலிருந்து என்ன கழிக்கிறாங்க? 60 கழிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 60% என்னன்னு கண்டுபிடிப்போம். 60 × x 60x/100. இதுலேருந்து எதை கழிக்கிறாங்க? 60 கழிக்கிறாங்க. 60 கழிச்சா என்ன கிடைக்குது? 60 கிடைக்குது. அவ்வளோதான், இதுதான் கணக்கு. இப்போ வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். 60x அப்படியே இருக்குது /100 மைனஸ் இங்கே வந்து 1 இருக்குது. இதை 100ஆல் பெருக்கிறோம். அப்படி கூட போட வேண்டாம், இதை அப்படியே விட்டுட்டு இங்கே பாருங்கள் 60x/100 அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் 60 இருக்குது. இந்த -60 இங்கே வந்தால் +60 ஆகிடும். அப்போது 60x/100 ஈக்குவல்ட்டு 60 × 60 + 60 120. இப்போ 60x = 120. இந்த டிவைடில் இருக்க 100 இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். அப்போ 2 0 கூட 12,000. x = 12,000 / 60. 0 0 1 6 2 12. இந்த 2 0 இங்கே வந்துடும். அப்போ x = 200. இந்த ஸ்டெப்புக்கே நம்ம போக வேணாம். -60 என்ன பண்ணால் +60. 60 60 120.
60x/100 = 120. 60xனா இந்த 100 இங்கே வந்து பெருக்கும். இப்போ x = 60 வகுக்கணும். இப்போ 200. லாஸ்ட் கணக்கு 48 இன் 48% = x இன் 64%. 48 இன் 48% = x இன் 64%. ரெண்டும் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே கண்டுபிடிக்க வேண்டியதான். 48 × 48 பாருங்க, அப்படியே ஈஸியாக போடலாம். 48 இன் 48% = x இன் x மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். இந்த 64/100 இந்த பக்கம் வந்துடுது. ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது 100/64 ஆகிடுது. எக்ஸ் தான் நமக்கு தேவை. 100 அடிச்சிடுறோம். 3 16 4 16 1 4 12 4. அப்போ 3 12 36. x = 36. ஸோ எல்லா சம்ஸும் ஒரு தடவை பாருங்கள். வீடியோ ரொம்ப லெங்காக போச்சு. கைண்ட்லி டோன்ட் மிஸ்டேக். எல்லா சம்ஸையும் பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதுக்கான PDF லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.